தான் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டவரை குவைத்துல இருந்து வந்து கொலை பண்ணிட்டு நைட்டோட நைட்டா திரும்பி குவைத்துக்கே போயிருக்காரு. இந்த சம்பவம் வேற எங்கேயும் நடக்கல, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷ்ல தான் நடந்திருக்கு. வாங்க இந்த கேஸை பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராகுல் எத்திக்ஸ். நான் உங்க ராகுல் செல்வராஜ். ஆந்திர மாநிலம் அன்னமயா மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பிரசாத். இவர் அவர் மனைவி சந்திரகலாவோட சேர்ந்து குவைத்துல வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவங்க ரெண்டு பேரும் குவைத்துல வேலை பார்க்கறதுனால பிரசாத் அவரோட 12 வயசு பொண்ணை அவங்களோட ஒய்ஃபோட தங்கச்சியோட வீட்டுல தங்கி இருந்து படிக்க வச்சிருக்காரு. அந்த சின்ன பொண்ணு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த தங்கச்சியோட மாமனார் வந்து அந்த சின்ன பொண்ணோட வாயில துணியை வச்சு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. உடனே அந்த சின்ன பொண்ணு கத்தி அலறனால அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வேகமா வந்து அந்த வயசானவட்ட இருந்து அந்த சின்ன பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த சின்ன பொண்ணு கிட்ட இங்க நடந்த விஷயத்தை நீ இதோட மறந்துரு, இந்த விஷயத்தை எதையும் குவைத்துல இருக்கிறவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லாத அப்படின்னு அந்த சின்ன பொண்ணுகிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு குவைத்துல இருக்கிறவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் பிரசாத் அவர்கிட்ட அவங்க பொண்ணுக்கு ஊர்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. இதை கேட்டோட பிரசாத் ரொம்பவே டென்ஷன் ஆகி சரி நம்ம இதை லீகலாவே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை குவைத்துல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இந்தியா வந்து அவங்களோட மனைவி அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க பொண்ணுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அதிகாரி அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்காம ஏன் கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ணாம அவங்க தங்கச்சியவும் அவங்க மாமனாரையும் கூப்பிட்டு வார்னிங் மட்டும் பண்ணிட்டு திருப்பி அனுப்பி வச்சிடறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க தங்கச்சியோட மாமனார் வந்து ஹேண்டிகேப்ட், அவர் தான் அப்படி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுது. இதுல பிரசாத்தோட வைஃப் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம பொண்ணு கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான், அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி உடனே குவைத்துக்கு திரும்பி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு பிரசாத் ரொம்பவே கோபமாகறாரு. நான் லீகலா போகணும்னு நினைச்சேன், ஆனா இங்க எதுவுமே வேலைக்கு ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரோட ஆபீஸ்ல 4 நாள் லீவ் போட்டுட்டு உடனே குவைத்துல இருந்து இந்தியா திரும்பி வராரு. இந்தியா வந்த பிரசாத் அவங்க ஒய்ஃபோட தங்கச்சியோட வீட்டுக்கு போயிட்டு அங்க தூங்கி கிடந்த மாமனாரை ஒரு இரும்பு ராடு எடுத்து அடிச்சு கொண்டுட்டு நைட்டோட நைட்டா திரும்பி குவைத்துக்கே வந்துடுறாரு. குவைத்து வந்தோன்னு பிரசாத் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. என் பொண்ணு கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான், அவனை பத்தி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவனை தூக்கி உள்ள வைக்காம போலீஸ் என்னடானா அவனுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதனால தான் நானே குவைத்துல இருந்து திரும்பி வந்து நைட்டோட நைட்டா அவனை கொலை பண்ணிட்டு உடனே திரும்பி குவைத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே வீடியோ போட்டிருக்காரு. இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பண்ணது பெரிய தப்பு தான், இதுக்கான தண்டனையை நான் இந்தியா வரும்போது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் பண்ணது தப்பு தான், ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் திரும்பி திரும்பி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இப்ப ஒரு பொண்ணு மேல கை வைக்கணும்னு நினைச்சாலே அந்த பொண்ணோட அப்பாவோ இல்ல அண்ணனோ வருவான் அப்படிங்கிற ஒரு பயம் அந்த பொண்ணு மேல கை வைக்கிறவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆந்திர முதலமைச்சருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறாரு. நீங்க அந்த பொண்ணோட அப்பா பிரசாத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.